Hi, hello friends, welcome back to homelygirl diaries. First of all, நம்ம சேனலோட சப்ஸ்கிரைபர் வியூவர்ஸ் எல்லாத்துக்கும் ரொம்ப தேங்க்ஸ். கீப் சப்போர்ட் அவர் சேனல். இது நம்ம சேனலோட ஃபஸ்ட்டு ரெசிபின்றதுனால சூப்பரான ஸ்வீட் ரெசிபியோட தான் வந்திருக்கேன். இந்த ஸ்வீட் ரெசிபி எப்படி செய்யலாம், இந்த ரெசிபியோட ஹெல்த் பெனிஃபிட்ஸ் என்னன்றதை பற்றி இந்த வீடியோவில் ஃபுல்லாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். இந்த ரெசிபிக்கு யூஸ் பண்ணுற பால் ரொம்ப ரேராக தான் கிடைக்கும். அதாவது சீம்பால் பால். பசு கண்ணு போட்டு கிடைக்கிற முதல் பாலில் சீம்பால் செய்வாங்க. ரெண்டாவது பாலில் சீம்பால் பால்கோவா அல்லது சீம்பால் திரட்டு அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ரெசிபிக்கு என்னென்ன தேவையான பொருட்கள்னு பார்த்தலாம். பால், ஏலக்காய் ஒரு 10 to 15 ஏலக்காய்ஸ் அண்டு சுகர் 1 bowl 1.5 bowl நம்ம ஆட் பண்ணுவோம். ஃபஸ்ட்டு சூடான கடாயில் பால் ஊற்றிக்கலாம். இதில் நல்லா பால் ஊற்றி கொதி வர டைமில் நம்ம நல்லா கிளறிட்டே இருக்கணும். ஒரு 5 minutes விட்டோம்னா நமக்கு கொதி வரும். கொதி வரும்போது நம்ம இந்த மாதிரி ஸ்டேஜில் கொதி வர ஸ்டார்ட் ஆகுது. அப்போ நம்ம கிளறிட்டே இருக்கணும். இன்னும் ஒரு 5 minutes விட்டோம்னா நமக்கு அந்த பால் திரிஞ்சு போகும். திரிஞ்சு போகிற டைமில் நம்ம நல்லா கிளறிட்டே இருக்கணும். அடிப்பிடிக்காமல் இந்த ஸ்வீட் செஞ்சால் தான் அந்த டேஸ்ட் ஃபுல்லாக நமக்கு கிடைக்கும். இந்த மாதிரி பால் திரிஞ்சு போகுது பார்த்தீங்களா? இந்த மாதிரி டைமில் நல்லா கொதிக்கும். அந்த தண்ணியெல்லாம் தனியாக போய் பால்லாம் கெட்டியாகி நல்லா கொதி வரும். கொதி வர டைமுக்கு நம்ம நல்லா கிளறிட்டே இருக்கணும். விட்டோம்னா அடிப்பிடிக்கிற சான்சஸ் இருக்குது. இந்த மாதிரி ஸ்டேஜில் இதிலிருந்து நமக்கு நார்மல் டெக்ஸ்சர் அந்த தண்ணியெல்லாம் சுண்டி வரதுக்கு ஒரு 30 minutes ஆகும். 30 minutes நம்ம அப்படியே கிளறிட்டே இருக்கணும். அடிப்பிடிக்காமல் பார்த்துக்கணும். ஒரு 30 minutesக்கு அப்புறம் நமக்கு இந்த ஸ்டேஜில் வரும். கொஞ்சம் தண்ணி இருக்க மாதிரி பாருங்கள். கொஞ்சம் லைட்டாக தான் தண்ணி இருக்குது. ஃபுல்லாக தண்ணியெல்லாம் சுண்டிருச்சு. இந்த கொஞ்சமாக தண்ணி இருக்கிற ஸ்டேஜில் என்ன பண்ணணும்னா, நான் காட்டினேன் அந்த பவுலில் 1.5 bowl சுகர் நம்ம ஆட் பண்ணிக்கணும். ஆட் பண்ணி இந்த மாதிரி சுகர் 1.5 ஆட் பண்ணிக்கணும். ஆட் பண்ணிவிட்டு நல்லா அது கேரமலைஸ் ஆகும். நல்லா கேரமலைஸ் ஆகி அந்த இதில் பால் அந்த சுகர் ஆட் பண்ண சுகர் அந்த பால் கெட்டியான பாலில் நல்லா ஃபுல்லாக மிக்ஸ் ஆகி ஈவனாக மிக்ஸ் ஆகி நமக்கு கேரமலைஸ் ஆகி கொதிக்க ஆரம்பிக்கும். அது வரைக்கும் நம்ம கிளறிட்டே இருக்கணும். இந்த ஸ்டேஜில் விட்டோம்னா நமக்கு அடிப்பிடிக்கிற சான்சஸ் இருக்குது. ஏன்னா நம்ம சுகர் வேறு ஆட் பண்ணிட்டோம். கேரமலைஸ் ஆகும்போது நம்ம கிளறாமல் விட்டோம்னா அடிப்பிடிக்கிற சான்சஸ் அதிகமாகவே இருக்குது. ஸோ நம்ம கிளறிட்டே இருக்கணும். சப்போஸ் இதுக்கு முன்னாடி ஏதாவது நம்ம கார ரெசிபி இதில் இந்த பேனில் செஞ்சுருக்காங்கன்னா 1 liter வாட்டர் ஆட் பண்ணி நல்லா கொதிக்க வச்சு அதை கீழே ஊற்றிட்டு நம்ம அந்த பேனை வாஷ் பண்ணிவிட்டு எந்த ஸ்வீட் ரெசிபி செஞ்சாலும் அந்த காரம் அதில் அந்த பாத்திரத்தில் இருக்காது. ஸோ நம்ம ஸ்வீட் ரெசிபி நல்லா வரும். இந்த மாதிரி கேரமலைஸ் ஆகி நல்லா பொங்குது பாருங்கள். அப்போனா நல்லா கேரமலைஸ் ஆகுதுன்னு அர்த்தம். ஆன பிறகு நான் காட்டின ஏலக்காவை சுகரில் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கணும். அதில் கேரமலைஸ் ஆன அந்த இதில் நம்ம ஆட் பண்ணிவிட்டு அப்போ தான் நமக்கு இந்த ஏலக்காவோட ஃப்ளேவர் நல்லா கிடைக்கும். அந்த ஸ்வீட் ரெசிபியோட அந்த ஏலக்காய் ஃப்ளேவர் இருந்தால் தான் நமக்கு அந்த ஸ்வீட் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். அவ்வளோதான். இது நல்லா மிக்ஸ் ஆன பிறகு அந்த கேரமலைஸ் ஆனதில் கொஞ்சம் கெட்டியாகி வர ஸ்டேஜ்லேயும் இந்த பால்கோவா கலரில் இருக்கும் போது நம்ம ஆஃப் பண்ணிடலாம். அப்படி இல்லை எங்களுக்கு இன்னும் கொஞ்சம் கலர் டெக்ஸ்சர் வேணும் அப்படின்னா இன்னும் கொஞ்ச நேரம் விட்டிங்கன்னா ஒரு ப்ரௌனிஷ் கலரில் வரும். அந்த ப்ரௌனிஷ் கலர் வர வரைக்கும் நம்ம இது பண்ணலாம். எங்களுக்கு ப்ரௌனிஷ் கலர் வரதுக்காக நாங்கள் கொஞ்ச நேரம் விட்டு இந்த ஸ்டேஜில் ஆஃப் பண்ணிட்டு சர்விங் பவுலுக்கு மாற்றிட்டோம். அவ்வளோதான் இந்த ரெசிபி. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை டச் பண்ணுங்கள். அப்போ தான் எங்களோட ரெகுலர் வீடியோஸ் உங்களை தேடி வந்துட்டே இருக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.